குறள் 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலைசிறந்த பண்பாகும். பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிக்கு இந்த 4 பேர் தான் சொல்லுவாங்க. ஓகே, இது என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அந்த அல் குலாஃபா அல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில சம்பவங்கள் வரலாற்றிலேயே இந்த ஒரு சம்பவம் நடந்தது. ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. வரலாற்றையே புரட்டி போட்டுருச்சு, ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு, ஹிஸ்டாரிக் ஈவெண்ட், முக்கியமான ஒரு வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ முழு வீடியோவும் கேளுங்க. ஸோ அரேப் இன்வேஷன் ஆஃப் சிந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அரேபியர்கள் சிந்தை எப்படி கைப்பற்றினாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். முதல்ல சிந்த் அப்படின்றது பாகிஸ்தான், அப்போ இந்தியாவோட பகுதியாக இருந்தது, இப்போ பாகிஸ்தானில் இருக்கு. சிந்துன்றது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு மாகாணம். இந்தஸ் நதி ரொம்ப பறந்து விரிஞ்சு ஓடுற ஒரு இடம். பஞ்சாப், பாகிஸ்தான் சைடு இருக்கிற பஞ்சாப் பக்கம் கீழே இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு மாகாணம் செழுமையா இருக்கு. அதாவது அந்த இடத்துல தஹீர் அப்படின்ற ஒரு ஹிந்து ரூலர் ரூல் பண்ணி இருக்கிறாரு. ஸோ அரேப் கேலிஃபேட் அப்படின்றது உண்டாயிருச்சு. கேலிஃபேட் அப்படின்னா நான் என்னன்னு அப்படின்றத இன்னொரு வீடியோ நான் சொல்றேன். அரேப் கேலிஃபேட் உண்டாயிருச்சு. இஸ்லாம் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. ப்ராஃபத் முகமது கீழே உண்டான கேலிஃபேட் கீழே. ஸோ அப்போ ஹஜாஜ் அப்படின்ற ஒரு ஈராக்கை சேர்ந்த ஒரு கவர்னர், இவர் கேலிஃபேட் கீழே இருக்கிற ஒரு கவர்னர். ஸோ அவரோட மருமகனை வச்சு சிந்து மேல படையெடுத்து போக சொல்றாரு. அவரோட மருமகன் தான் முகமது பின் காசிம். முகமது பின் காசிம் அப்படின்றவன் ஒரு பெரிய வீரன், மாவீரன். கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசு தான் இருக்கும். ஹஜாஜுக்கு சிந்து மேல ஒரு கண்ணு, ரொம்ப ஒரு பெரிய வெறுப்பு. ஏன்னா ஏற்கனவே 2 தடவை சிந்து மேல படையெடுத்து போக சொல்லி தோல்வியில முடிஞ்சிருச்சு. தஹீருக்கு ஈடு கொடுத்து படைகள்னால வெல்ல முடியல. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த தடவை நம்ம மருமகனையே ரொம்ப பயங்கரமான ஒரு போர் வீரனையே வச்சு நம்ம அனுப்பிச்சிடலாம், பார்த்துடலாம் அப்படின்றது இவர் முடிவு பண்றாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஹஜாஜுக்கு வந்த ஒரு கப்பல், அரேபியர்களுடைய கப்பல் சிலோன்ல இருந்து நல்லா செல்வங்கள் எடுத்துட்டு வரத சிந்து நாட்டை சேர்ந்த கடல் கொள்ளையர்கள் இது பண்ணிட்டாங்க, தும்சம் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஹஜாஜுக்கு ஒரு காரணமா போச்சு. ஸோ அதனால முகமது பின் காசிம் வச்சு இவர் சிந்து மாகாணத்தின் மேல படை அனுப்புறாரு, பெரிய படை அனுப்புறாரு. ஸோ இது நிறைய பேர் தஹீர் இதை பெருசா ஜட்ஜ் பண்ணல. ஏற்கனவே தோத்துட்டு போயிட்டானுங்க, இந்த தடவையும் பெருசா என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு தஹீர் கொஞ்சம் அசால்ட்டா இருக்காரு. பட் ஆனா அவர் அசால்ட்டா இருந்ததுதான் பெரிய ஒரு விளைவா போய் முடிஞ்சிருச்சு. சிந்து மாகாணத்துல நிறைய பகுதிகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த போர்ட் இருக்குல்ல, தேபால் அப்படின்ற போர்ட், சிந்து மாகாணத்தினுடைய முக்கியமான ஒரு போர்ட். ஸோ இந்த போர்ட்ல தான் அந்த கடல் கொள்ளையர்கள் அரேபியர்களோட கப்பலை சூறையாடினது. முதல்ல இந்த போர்ட்டை போய் பிடிக்கிறாரு, தேபால் போர்ட்டை போய் பிடிக்கிறாரு. ஸோ அங்க இருக்கிற போர்சஸ் அப்போதைக்கு இருப்பாங்கல்ல, தேபால் அந்த இடத்த பாதுகாத்து இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கஷ்டப்பட்டு இது பண்றாங்க. ஆனாலும் முகமது பின் காசிமுடைய படைகள் தோக்கடிச்சிருது. இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு பிராமின் பிரஸ்ட் முகமது பின் காசிம் சைடு போயிடுறாரு. தஹீரோட ஆட்சி பிடிக்காம நிறைய பேர் அவருக்கு எதிராக நிறைய பேர் நாட்டுக்குள்ள இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற நிறைய பேர் துரோகிகளா முகமது பின் காசிம் பக்கம் போயிடுறாங்க. ஸோ அப்படி ஒரு பிராமின் பிரஸ்ட் போயிட்டு இந்த கோயிலுக்குள்ள இந்த வளங்கள் இருக்கு, இங்கதான் உங்களோட வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு கொடுத்துறாரு. ஸோ முதல்ல தேபால் எதிரிகள் கிட்ட போயிருது. அதுக்கப்புறம் நிருன்ல புத்திஸ்ட் ரொம்ப அதிகம். ஸோ சிந்தை பொறுத்த வரைக்கும் ஜாட்ஸ் இருப்பாங்க, புத்திஸ்ட் இருப்பாங்க, இந்த மாதிரி நான் ஹிந்துஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நிருனும் முகமது பின் காசிம் கிட்ட போயிருது. அதுக்கப்புறம் ஷேவான் அப்படின்ற ஒரு இடமும் முகமது பின் காசிம் பக்கம் போயிருது. சிசாம் அப்படின்ற இடமும் முகமது பின் காசிம் பக்கம் போயிருது. ஸோ இத்தனை இடம் போற வரைக்கும் தஹீர் நேரடி யுத்தத்துக்கு வரவே இல்லை. அவர் ராவர் அப்படின்ற சிந்துல ஒரு பகுதியை சேர்ந்த ஒரு இடத்துல இருக்காரு. அங்கங்க லோக்கல்ல இருக்க ட்ரூப்ஸ் முகமது பின் காசிமோட பெரும்படையை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனா ஒன்னும் முடியல. கடைசியில இவர் பாட்சா படத்துல ரஜினிகாந்த் குண்டு வைக்கட்டும், இது பண்றாங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றாங்களா, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இடத்துல அப்படியே இருக்கிறாரு, ராவர்ல அப்படியே இருக்கிறாரு. ராவர் அப்படின்றது ஒரு பகுதி. கடைசியா சிந்து இண்டஸ் ரிவரை கடந்து ராவர் கிட்ட அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் என்ன முடிவு பண்றாருன்னா, ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, நம்ம ஒரு 50,000 படை கிட்ட வச்சிருக்கோம், ஏற்கனவே துரத்தி அடிச்ச மாதிரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பெரிய படையை நிறுத்தி வச்சிருக்காரு. அன்னைக்கு ஒரு பெரிய சண்டை, இந்த யுத்தம் நடக்கிறது 712 AD 712 ஆம் நூற்றாண்டு. ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப அன்னைக்கு ஒரு பயங்கரமான சண்டை, யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பெரிய யுத்தமா போகுது. யுத்தத்துல கடைசியில பாத்துக்கிட்டீங்கன்னா இவர் தஹீர் பயங்கரமா தான் சண்டை போடுறாரு. ஆனா அவரோட யானை எதிர்பாராத விதமா எதிரிகள் நெருப்பை வச்சு எய்த அம்புல பட்டு மிரண்டு போய் கீழே விழுந்துருது, இண்டஸ் ரிவர் பக்கம் போய் விழுந்துருது. ஸோ இதனால இவர் மேல அம்பு பாஞ்சிருது. கடைசியில ஆனாலும் போராடுறாரு. கடைசியில எதிரிகளால வீழ்த்தப்படுறாரு. இவர் வீழ்ந்ததுக்கு அப்புறமும் இவரோட மனைவி போர்ல திருப்பி மீண்டு போரிடுறாங்க. கிட்டத்தட்ட யுத்தம் ஒரு 4-5 மாசம் வரைக்கும் நடக்குது. கடைசியில அவரோட மனைவியும் எதிரிகளால சூழப்பட்டதுனால உடன்கட்டை ஏறிடுறாங்க. உடன்கட்டைனா இந்த பத்மாவதி படத்துல தீயில போய் குதிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இதாயிடுறாங்க. ஸோ கடைசியில ராவரையும் முகமது பின் காசிமுடைய படைகள் பிடிக்கிறாங்க.
பிடிச்சதுக்கப்புறம் அடுத்து முல்தானுக்கு போகிறாங்க. முல்தான் வந்து இண்டஸ் ரிவரோட அப்பர் பேசின். ஸோ அந்த இடத்துலையும் வந்து துரோகத்தினால வீழ்த்தப்படுறாங்க. முல்தானும் பயங்கரமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம், நிறைய கோட்டைகளால் சூழப்பட்ட இடம். ஆனாலும் அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாட்டர் சப்ளை தடுத்து நிறுத்திடுறாங்க. துரோகிகளை வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க எப்படி வாட்டர் சப்ளை எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு. முல்தானும் வந்து வீழ்த்தப்படுது. ஸோ முகமது பின் காசிம் வந்து சிந்த் எப்படி கன்கர் பண்ணார் அப்படின்றத விட தஹீர் எப்படி சிந்தை கைவிட்டார், அதாவது ஒரு கோஆர்டினேஷனே இல்லை, இவங்க வரட்டும் அப்படின்னு கடைசி வரைக்கும் ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டார் எதிரி அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க. அதனால அது முகமது பின் காசிமுக்கு பெரிய அட்வான்டேஜா போச்சு. தஹீர் ஒரு பெரிய போர் வீரர் தான், ஆனா அவர் வந்துட்டு முகமது பின் காசிம் தன்னை எதிர்த்து வர்றவனும் வந்துட்டு ஒரு பயங்கரமான மாவீரன் அப்படின்றத கெஸ் பண்றதுக்கும் ரொம்ப தவறிட்டாரு. முகமது பின் காசிம் வந்துட்டு ஒரு பெரிய ஏபிள் ஜெனரல், ரொம்ப ஒரு திறமைசாலி. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து சிந்து வந்து ஈஸியா வந்து இவங்க கிட்ட அராப்ஸ் கிட்ட வந்து வீழ்ந்துருச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த நிறைய மன்னர்கள் வந்து சிந்து வந்து அவங்க சொந்தக்காரங்க இல்லை, அவங்க ரொம்ப தனிப்பட்டவங்க, அவங்க போனால் நடந்துட்டு போகுது, இவன் தானே சண்டை போறா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ எதிரி நம்மளோட நண்பன் அதாவது நமக்கு உறவினரை வந்து அடிச்சாலும் அதை வந்து கண்டுக்காம இருந்து வந்துட்டாங்க. ஸோ அப்படி சிந்துல நடக்கிற பிரச்சனை வந்துட்டு ராஜ்புட்ஸ் எங்களுடைய இது இல்லை, அதே மாதிரி டெல்லி ஆண்டுகிட்டு இருக்கவங்க எங்களுடைய இது இல்லை அப்படின்னு வந்து தட்டி கழிச்சதுனால பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு தலைவலியாவே போய் முடிஞ்சிருச்சு. ஸோ அரேப் இன்வேஷன் ஆஃப் சிந்து வந்துட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பாபி இஸ்லாம், அதாவது கேட்வே ஆஃப் இஸ்லாம், இஸ்லாம் அப்படின்ற ஒன்று சவுத் ஏஷியாவுக்கு நுழையிறதுக்கு அடித்தளம் விட்டது வந்துட்டு இந்த அரேப் இன்வேஷன் ஆஃப் சிந்து தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ அப்போ மட்டும் தஹீர் அப்படின்ற ஒருத்தர் வந்து தனக்கு கீழே இருக்கவங்களோட யுனைட்டடா செயல்பட்டு விஷயத்தை சாதிச்சிருந்தாருன்னா, துரோகிகளை வந்துட்டு முன்னாடியே களை எடுத்திருந்தாருன்னா, அவருக்கு எதிரான விஷயங்கள் அரசாங்கத்துக்குள்ள நடக்கிறத தெரிஞ்சுதான் முகமது பின் காசிம் படைகள் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. ஸோ அதுல அவர் தெளிவா இருந்திருந்தாருன்னா நேரம் இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏகப்பட்ட பெண்களை வந்துட்டு கேப்டிவ்ஸா எடுத்துட்டு போனாங்க. முல்தான்ல இருந்து நிறைய தங்கங்கள் எடுத்துட்டு போகப்பட்டது. முல்தான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சிட்டி ஆஃப் கோல்டு அப்படின்ற ஒரு பேரை வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி அரேப் இன்வேஷன் ஆஃப் சிந்தை பத்தி விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். இதான் இந்த விஷயத்துல நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைச்சது. முகமது பின் காசிம் எப்படி இருந்தாரு, அதுக்கடுத்து என்னென்ன நடந்தது, இன்னும் சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நீங்க வந்து இந்த வீடியோக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுங்க. நான் இன்னும் நிறைய வீடியோஸ் பேசுறேன். என்னோட சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்கு, அதை வந்து நீங்க என்னோட டச்ல இருங்க. ஸோ இந்த சேனல் Muslim countries frequently make headlines for their attacks on freedom of expression, sexuality, education, or anything considered pro-Western. But few people may know that Islam once embraced these institutions in a period of history scholars refer to as the Golden Age, which notably coincided with the European Dark Ages. So what exactly was the Golden Age of Islam? Well, most historians understand the Islamic Golden Age as a period of history under the Abbasid dynasty, which ruled from the 8th to 13th century. At the time, Islam was only about a century old and concentrated in the Arabian Peninsula, the Mediterranean, and North Africa. Once the Abbasids took over and formed a caliphate, the capital was moved to Baghdad, and Islam spread to other regions. The Abbasids were inspired by verses from the Quran and Hadith that emphasized the value of knowledge rather than just religious devotion, and they strongly pushed for advances in science, art, and commerce. One of the most unique features of the Islamic Golden Age was its inclusivity. In Baghdad, the ruling caliph created a house of wisdom. Here, Christian and Jewish scholars were invited to join their Muslim counterparts to share ideas, information, and creative work, which was all translated into Arabic. These scholars carried out a variety of state-funded research projects, resulting in the Islamic world's first astronomical observatory and one of the most detailed world maps of the time. The House of Wisdom also fostered a considerable amount of scientific, philosophical, and scholarly works. Many Golden Age scholars put their studies to practical use, particularly in the field of medicine and healthcare. Physicians and philosophers wrote medical encyclopedias and textbooks that were used for centuries. One famous Persian physician was the first to differentiate between smallpox and measles. By the 10th century, pharmacies were a staple in most Muslim cities, and hospitals stayed open 24 hours. This era even saw a sort of universal health care, as hospitals were forbidden to turn away the poor. The period also gave way to some of the world's first universities, as well as countless works of art, including architecture, literature, and poetry. The Golden Age also saw the foundation of Sufism, which is a mystical Islamic philosophy that promotes peace, education, and philanthropy. Millions of people still adhere to Sufism, and the practice has been promoted as an alternative to radical forms of Islam.
Most historians mark the 13th century as the end of the Golden Age, when Genghis Khan and his Mongol army conquered much of East Asia, including the Islamic Caliphate. In 1258, the Mongols destroyed Baghdad and the House of Wisdom, anecdotally throwing so many books into the Tigris River that it ran black with ink. The Caliphate was completely demolished. Had history played out differently, there's no telling what Islam would look like today. India is one country hoping